இவங்க ஒரு பூத குழந்தையை புடிச்சிக்கிட்டு வந்து எண்ணெய் சட்டியில போட்டு வறுக்குறாங்க. ஆனா அந்த குழந்தை அந்த எண்ணெயை ஸ்விம்மிங் பூல் மாதிரி நினைச்சுக்கிட்டு அதுலயே துள்ளி குதிச்சு விளையாட ஆரம்பிச்சிடுது. அதனால என்ன ஆகுதுன்னா அந்த சூடான எண்ணெய் சுத்தி இருந்தவங்க எல்லாருடைய ஃபேஸ்லயும் பட்டு எல்லாருடைய ஃபேஸும் அப்படியே வெந்து போயிடுது. ஆனா அந்த பூத குழந்தைக்கு மட்டும் ஒண்ணுமே ஆகல. அது ஜாலியா அந்த எண்ணெய்க்குள்ளேயே நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா அந்த பூத குழந்தையை பிடிச்சி ஒரு பானைக்குள்ள போட்டு வேக வைக்கிறாங்க. அப்பயும் அந்த பூத குழந்தை அந்த பானையே உடைச்சு சதுர விட்டுட்டு வெளியில வந்து அங்க இருக்கிற ஒரு சவுத்து மேல கெத்தா உட்காந்துக்குது. சுத்தி நின்னுகிட்டு இருந்தவங்களுடைய உடம்புல எல்லாம் அந்த பானை உடைஞ்ச பீஸ் வந்து குத்தி எல்லாருமே கீழே விழுந்து கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த நாட்டுடைய இளவரசி 2 ஷார்ப்பான கோடாரிகளை எடுத்துட்டு வந்து அந்த பூத குழந்தையை வெட்ட வர அதை பார்த்து பயந்து போய் அந்த பூத குழந்தை தன்னுடைய ஷேப்பை ஒரு பால் மாதிரி மாத்திக்குது. இவ்வளவு அந்த 2 கோடாரிகளை வச்சு கொத்து போராட்டா போடுற மாதிரி பயங்கரமா தட்டு தட்டுன்னு தட்டி அந்த பூத குழந்தையை தோசை மாதிரி தட்டையா மாத்திட்டு இப்ப எடுத்துட்டு போய் வேக வைங்கன்னு சொல்றா. அவ சொன்ன மாதிரி அதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு மூடியை போட்டு வேக வைக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பூத குழந்தைக்கு ஒண்ணுமே ஆகல. எந்திரிச்சு ஜாலியா டான்ஸ் ஆடுது. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை வாயில இருந்த மாவெல்லாம் அந்த இளவரசியுடைய மூஞ்சிலேயே துப்பிடுது. அதனால அந்த இளவரசியுடைய மூஞ்சி பேய் மாதிரி மாறிடுது.